ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா. கிராஃபில் சாமி அடுத்த கிராஃப் y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எக்ஸ். 1/2ன்றதை நம்ம என்ன சாமி சொல்லுவோம்? அரை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பாதின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸில் பாதி தான் ஒய். இல் இன்ட்டுன்னு படிக்கணும். இன்ட்டுன்னு இருந்துச்சுன்னா எப்படி படிக்க சொல்லியிருக்கேன்? அந்த வார்த்தையை போடணும். எக்ஸில் பாதி ஒய். பாதினா புரியுதுல சாமி? 2 இருந்துச்சுன்னா அதில் 1 தான் ஒய். ஓகே. என்ற நேரிய சமன்பாட்டின் சார்பின் வரைபடம் வரைக. விகித சம மாறிலியை அடையாளம் கண்டு, எதை அடையாளம் கண்டுடும்? விகித சம மாறிலியை அடையாளம் கண்டு அதனை வரைபடத்துடன் சரிபார்க்க. மேலும் x ஈக்குவல் டு 9 எனில் y ஈக்குவல் டு என்ன, y ஈக்குவல் டு 7.5 எனில் x ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அட்டவணையை போட்டுக்கலாம். நான் என்ன பண்ண சாமி, 1 2 3 கோடில் இது ஒரு பார்டர் கட்டி இது ஒரு பார்டர் கட்டிக்கிறேன். நீங்கள் கட்டல்னா கூட பரவாயில்ல, அது என்ன திக் கோடாக தான் நமக்கு இருக்குது. அதனால் எப்படி நீங்கள் அதை பண்ணணுமோ அது நீங்கள் கட்டினாலும் ஓகே, கட்டாட்டி ஓகே. ஆனால் பென்சிலில் போடுங்க நீங்கள், சரியா? ரொம்ப அழுத்தி போடக்கூடாது, பென்சிலில் போடணும். இப்போ நமக்கு இந்த தூரம் நேரம் அது மாதிரி எதுவுமே கொடுக்கல, எக்ஸ் ஒய் மட்டும் தான் கொடுக்குறாங்க. வேறு எந்த இன்ஃபர்மேஷன் இதில் வேறு எந்த டீட்டெயில் வேறு எதுவும் அது அதை குறிக்குது இதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலை. அதனால் ஃபஸ்ட்டு யார் போடணும்? ஒய், சரி எக்ஸ், ரெண்டாவது ஒய். ஒய்யின் மதிப்பானது எக்ஸில் பாதின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸு நான் எதை எடுத்தாலும் அதில் பாதி ஒய். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்? ப்ளஸ் வேல்யூவை எடுக்கிறேன். ப்ளஸ் வேல்யூ எடுக்கிறேன், மைனஸ் நான் எடுக்கலை. 2, 2இல் பாதி எத்தனை? 1. சில புரியுதுல, இந்த அர்த்தம் புரியுதுல? அடுத்து 4 எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அதில் பாதி 2. 3 எடுத்தால் அதில் 3 2 2 கொடுப்போம் சாமி. 6 எடுத்தால் அதில் பாதி 3. 8 எடுத்தால் அதில் பாதி 4. 10 எடுத்தால் அதில் பாதி 5. இங்கே பாரு சாமி, நான் ஏங்க மிஸ் நீங்கள் 2 2 எடுக்கிறீங்கன்னா பையில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 2. அப்போ 2னுடைய மடங்காக தான் நான் எக்ஸை எடுக்கணும். சப்போஸ் பை 3ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் எப்படி எடுக்கணும்? 3னுடைய மடங்காக எடுக்கணும். பை 4 இருந்துச்சுன்னா எக்ஸினுடைய மதிப்பு 4ன் மடங்காக எடுக்கணும். 1 2 2 2 4 3 2 6 4 2 8 I 2 10, அவ்வளோதான். 1 2 2 2 4 3 2 6 4 8 I 2 10. சில புரிஞ்சிச்சுல? பாதி அப்படின்னா எக்ஸில் பாதி ஒய். ஓகே, இப்போது இதை போய் நான் படம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் விகித சமமாரிலியை கண்டுபிடிக்க போகிறோம். படத்தை போட்டுக்கலாமா சாமி? இப்போ இந்த திக்கு கோடு இருக்குல்ல சாமி, அந்த திக்கு கோடில் என்ன பண்ணுறேன்னு, செங்குத்தாக வரைஞ்சிருக்கிறது ஒய் அச்சு, மேலே இருக்கிறது ப்ளஸ் ஒய், கீழே இருக்கிறது மைனஸ் ஒய் பண்ணாலும் ஒய் டேஷ். ரைட் சைடு இருந்தால் எக்ஸ் அச்சு ப்ளஸ் மதிப்பு, லெஃப்ட் சைடு எக்ஸ் டேஷ் மைனஸ் மதிப்பு வரும். இப்போது செங்குத்தாக இருந்தால் ஒய் அச்சு, கிடைமட்டமாக இருந்தால் எக்ஸ் அச்சு சாமி. இப்போ நான் போட்டுட்டேன். எக்ஸ் அச்சு நான் என்னன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் பாரு சாமி. எக்ஸ் அச்சு 2 4 6 8 10. அப்போ என்னென்னா நான் குறிக்க போகிறது அப்படியே குறிக்கிறேன். 2 4 6 8 10. 2 4 6 8 10. நான் எந்த புள்ளியை குறிச்சுனதுக்காக தான் அந்த சின்ன டேஷ் போடுறோம் சாமி. ஓகே, குறைந்தபட்சம் 5, அதிகபட்சமாக நம்ம எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் 5 மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஒய்யினுடைய மதிப்பு எப்படி வந்து பாருங்கம்மா, 1 2 3 4 இருக்குது. அப்போ 1ல் தான் தொடங்குது. அப்போ என்ன எடுக்கிறோம்? 1 சொல்லும், மேலேருந்து கீழே வந்துட்டு போகிறீங்க, கீழே இருந்தால் மேலே போகணும். 1 2 3 4 5. இப்போ நல்லா தெரிஞ்சுங்க சாமி. இதுக்கு நேராக நான் எழுதியிருந்தேன்னா ஓகே. சப்போஸ் மிஸ் எனக்கு வேறு எங்கேயாவது டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஐஃபன் போட்டுருங்க. இந்த பக்கம் வரும், ரைட் சைடு வரணும் அந்த ஐஃபன். லெஃப்ட் சைடு என்ன ஆகிடும்? 5 மைனஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி போடுங்க. ஓகே, இப்போது புள்ளிகளை நம்ம குறிச்சிட்டோம். எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் போட்டு புள்ளிகளை குறிச்சிருக்கோம். இப்போ என்ன எழுதணும்? அளவு திட்டம் எழுதிக்கலாம். அளவு திட்டம் 2 அச்சு தான் சாமி இருக்குது, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு. இந்த 2 அச்சையுமே எப்படி பிரிச்சுருக்காங்க? ஒரு பாக்ஸையும் ஒரு சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எக்ஸ் அச்சு பாருமா, 2 4 6 8ன்னு போகுது. 2 2ஆக போகுதுனால எத்தனை அலகு? 2 அலகு. இது 1 1ஆ போகிறதுனால 1 அலகு. ஓகே, இப்போ 2ன்னு ஸ்டார்ட் பண்ணால் 2 2ஆக கூட்டி எழுதணும். 1ன்னு ஸ்டார்ட் பண்ணால் 1 1ஆ போடணும். இப்போ எக்ஸ் அச்சு ஒய் அச்சு அப்படி பாருங்க சாமி. 2க்கு நேராக 1, 4க்கு நேராக 2, 6க்கு நேராக 3 குறிச்சிக்கலாமா?
2க்கு நேராக எடுத்துகிட்டு போனால் 1, 4க்கு நேராக 2, 6ல் பாதி 3, 8ல் பாதி 4, 10ல் பாதி 5. இப்போ உங்களுக்கு போடும்போது எப்படி சாமி சொல்லி தந்திருக்கேன், நீங்கள் போடும்போது கரெக்டாக அந்த 0,0 இதுவாகணும். எனக்கு கொஞ்சம் கோணையாக போயிடுச்சு சாமி, டொப்புக்கு ஆட்டிக்கினேன் நானே. கரெக்டாக அந்த 0,0 மீட் ஆகணும்ப்பா. நீங்கள் படம் வரையும் போது இந்த 0,0 கண்டிப்பாக மீட் ஆகணும். ஓகே, எப்போன்னு பாருங்கள். ஐயோ டபுள் கோடாக போட்டனே சாமி, சிங்கிள் கோடாக போடுங்க. இந்த மூளை விட்டுலாம் மீட் ஆகிருக்கணும். ஓகே, புள்ளிகளை குறிச்சிக்கலாம் சாமி. புள்ளிகளை குறிச்சிட்டதுக்கப்புறம் போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் வச்சு தான் செல்லம் குறிக்கணும். 2,1 இந்த பக்கம் மாற்றி கொடுங்க. 4,2, 3,6 கரெக்டாக அந்த புள்ளிக்கு நேரம் வரணும். அடுத்தது 4,8 நீட்னஸாக இருக்கணும் செல்லம். 5,10 இது என்ன கோடு? நேர்கோடு. அப்போ நேர்கோடாக வந்துச்சுன்னா என்ன மாறுபாடு? நேர் மாறுபாடு. இந்த படத்தில் இருந்தால் நமக்கு என்ன சொல்கிறாங்க, விகித சம மாறிலியை அடையாளம் கண்டு வரைபடம் வரையணும். விகித சம மாறிலியை அடையாளம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன மாறுபாடுன்னா இது நேர் மாறுபாடு. நேர் மாறுபாடுக்கு எப்படி எழுதுவோம் நம்ம விகித சம மாறிலி? ஃபஸ்ட்டு எழுதுங்க, இது ஒரு நேர் மாறுபாடு. எனவே என்ன சாமி சொல்லணும்? y ஈக்குவல் டு நேர் மாறுபாடுன்னு சொன்னாவே பெருக்கணும். இது கூட k இன்ட்டு எக்ஸ். தீஸ் இம்ப்ளாய்ஸ் இந்த k பேர் தான் அது விகித சம மாறிலி. தீஸ் இம்ப்ளாய்ஸ் விகித சம மாறிலி என்ன ஈக்குவல் டு k ஈக்குவல் டு இந்த பெருக்கு கே மட்டும்தான் தேவைன்னா அந்த பெருக்கல் எக்ஸ் எனக்கு தேவையில்லை. பெருக்கல் எக்ஸ் சமக்குறிக்கு இந்த பக்கமாக வந்தால் வகுத்தல் எக்ஸாக மாறும். ஸோ ஒய் பை எக்ஸ். தீஸ் இம்ப்ளாய்ஸ் கே ஈக்குவல் டு என்னன்னு பாருங்கள் சாமி. ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ்னு வந்திருக்குல்ல. ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு இதோ இன்ட்டு எக்ஸ். அப்போ கேக்கு பதிலாக என்ன இருக்குது? 1/2. இந்த கணக்குலேருந்து அப்படி எடுத்து போடலாம். தீஸ் இம்ப்ளாய்ஸ் k ஈக்குவல் டு 1/2. ஓகே சாமி, இப்போ அதனை வரைபடத்துடன் சரிபார்க்க. வரைபடத்துடன் சரிபார்க்க சொன்னால் இதில் பாதி அது வருது. வரைபடத்துடன் சரி பார்த்தாச்சு. இப்போது மேலும் ஃபஸ்ட் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு 9. எக்ஸினுடைய மதிப்பு 9. இதென்னாச்சு? எக்ஸ் அச்சு 9 அப்படிங்கிற நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் சாமி. 9 பாருமா, இது 2 குறிச்சிருக்கேன். 8க்கும் 10க்கும் நடுவில் இருக்கு இல்லையா இந்த கூட ஒரு அதை விட கொஞ்சம் டார்க் கம்மியாக இருக்கு பாருங்கள். வேணா எண்ணிக்கோங்க. 8.1, 8.2, 8.3, 8.4, 8.5 இந்த புள்ளின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 2 எடுக்கிறதுனால ஒன்று இதுவும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அப்போ என்னென்ன வரும்? இதுதான் 9. ஒன்றா இருந்துச்சுன்னா 1 மில்லிமீட்டர், 2 இருந்துச்சுன்னா 2 மில்லிமீட்டர். ஓகே சாமி. 8.2, 8.4, 8.6, 8.8, 8.10. அப்போ 10 மில்லிமீட்டர்னா சொல்லுவோம், ஒரு சென்டிமீட்டர் சொல்லுவோம் இல்லையா. அப்போ 8க்கும் 10க்கும் சென்டரில் இருக்குது இல்லையா, அதுதான் என்ன சாமி நமக்கு 9. இப்போ 9ன்னு கொடுத்தாச்சு. நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு நேராக ஒரு டாட்டாக போடலாமா பாருமா. ஸ்கேல் வச்சு போட்டால் போடுங்க. இல்லைனா கண்டிப்பாக என்னால் நேராக போட முடியுமாக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா நேராகவே போட்டுக்கோங்க. ஓகே, மீட் ஆகிடுச்சு சாமி. இந்த நேர்கோடை போய் மீட் பண்ணோம். நினைக்க லைட்டாக கோணையாக வந்துச்சு, சாரி. இப்போது எங்கே போய் மீட் ஆகிடுச்சோ இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் சாமி. இங்கே பாருங்கள். படத்தில் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஓகே, அப்போது உங்களுக்கே தெரியும் எது எக்ஸ் ஈக்குவல் டு 9னா எக்ஸில் பாதி தான் ஒய். அப்போ 9ல் பாதி தான் 4.5. அதான் உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள். 4க்கும் 5க்கும் நடுவில் வந்திருக்கு 4.5. அதான் 4.5. ஜூம் போட்டு உங்களுக்கு ஒரு மில்லிமீட்டரை காமிக்கலாமா? அப்படி பாரு சாமி. 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர், 4 மில்லிமீட்டர், 5 மில்லிமீட்டர். 4 தாண்டி இருக்கிற மில்லிமீட்டர் 4.5. ஓகே, இப்போ 4.5 ஆன்சர் எடுத்தேன்னா சாமி. ஃபஸ்ட் ஒன்னுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 9 எனில் ஒய் ஈக்குவல் டு
4.5. செகண்ட் ஒன் y ஈக்குவல் டு 7.5 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யில் போய் நான் 7.5 போடணும். இப்போ நான் ஏற்கனவே என்ன பாருங்கள், இங்கே 5 குறிச்சிருக்கேன்னா 6 7. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 7.5 தானே, இங்கே போயிட்டு 5 இதான் 7.5. நான் என்ன பண்ணுறேன், நேராக எடுத்துகிட்டு போகிறேன். எங்கே போய் சில மீட் பண்ணணும், அந்த நேர்கோடை மீட் பண்ணணும். மீட்டா இங்கே மீட் ஆகிருக்கு. இங்கே அப்படியே எடுத்துருவாங்க, இங்கே வந்துடுது. ஸ்கேல் வச்சு போடுங்க சாமி. இப்போ அப்படி என்ன வருதுன்னு பார்க்கலாமா. இது 2 2 போகுது, 10 12 14. இங்கே என்ன வந்துடும், 16 வந்துடுமா. அப்போ இங்கே என்ன சாமி, இது 15. ஓகே, 14 போட்டுறாதீங்க, இங்கே தான் 16 இருக்குது. 14க்கும் 15 16க்கும் நடுவில் 15. அப்போ ஆன்சர் என்ன சாமி எழுத போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 15. அதாவது ஒய்யின் மதிப்பு எக்ஸில் பாதினா எக்ஸின் மதிப்பானது இந்த வகுத்தில் 2 தானே பக்கம் போச்சுன்னா பெருக்கல் 2 மாறும், 2 மடங்கு. 2 மடங்கு ஒய் தான் எக்ஸு, எக்ஸில் பாதி தான் ஒய். அப்போது எனக்கு இது கேட்குறான்னு பாருங்கள். ஒய் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ஒய்யை போல் 2 மடங்கு எக்ஸ். அப்போ 7.5 போல் 2 7,000 ரூபாய் சேர்த்தா எவ்வளோ, 2 75 ரூபாய் சேர்த்தா 150 ரூபா வரும். ஒரு ஸ்தான தள்ளி புளிக்குன்னா 15 ரூபா. அடுத்து எக்ஸ் கொடுத்தாங்க, எக்ஸில் பாதி நான் 9ல் பாதி எவ்வளோ, 4.5. ஓகே செல்லம். ஸோ ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு, டேபிள் போட்டிங்க, இந்த விகித சமன்பாடு எழுதிட்டீங்க, அளவு திட்டம் எழுதியாச்சு, புள்ளிகள் குறிச்சிருக்கிறோம், டாட் போட்டு இணைச்சிருக்கோம், நேர்கோடு அழகாக வரைஞ்சிருக்கோம். ஓவர். ஓகே.